எந்திரிச்சுட்டேன் 6 மணிக்கு எந்திரிச்சுட்டேன். ஆ நமக்கு தெரியுதுண்ணா பாருங்க. அப்படியே உட்காருங்க. என்ன பள்ளி வேலை கிளம்பலையா? ஹலோ. பள்ளி வேலை கிளம்பியாச்சா? கிளம்பணுங்க. சரி. எப்போ அவங்க அந்த அந்த பானு நியூக்ளியர் பிளான்ட் என்ன பண்ணுது? பானு நியூக்ளியர் பிளான்ட் ஓடிட்டு இருக்கா? ஆமாங்க. இங்கே காட்டுங்க. அதான் இப்ப முகம் தெரியல ஐயா உங்களது. பானு நியூக்ளியர் பிளான்ட் அந்த காட்டுங்க, கையில் செஞ்சிருக்கிறது காட்டுங்க. என்றது பார் தெரியுது பாருங்க, என்றது தெரியுதா? உங்களுக்கு காட்டுங்க. எங்க உங்களுக்கு காட்டவே இல்லையே. நான் எலக்ட்ரானிக் இந்த கிளிப்பு போட்டேன் பாருங்க, கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப் போட்டேன், அதனால அப்படியே ஆடாம நிக்குது. கையில சுத்தின காணாது. அந்த கிராஃபைட் வந்து லேசா வலுவழுப்பு இருக்கிறனால செம்பு கம்பி சுத்தினா நிக்காது. அதுக்கு ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்பு 10 பைசா ஒரு கிளிப், அந்த கிளிப்பு வாங்கி போட்டுக்க வேண்டியதான். போட்டு அப்படி சொருகிக்க வேண்டியதுதான். அப்படி சொருகினா தான் நிற்கும், இல்லாட்டா சும்மா நிற்கும், லேசா நிற்கும். இப்படி வேணா போட்டுக்கலாம் பாருங்க, எப்படி வேணா போட்டுக்கலாம், அதில் என்ன பெரிய விஷயமே இல்லை. இதில் கிளிப்பே இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. இதை பாருங்க, கிளிப்பே கிடையாது, ஓடிட்டு இருக்கு. என்ன எப்படி இருக்கு பழனிவேல்? நல்லா இருக்குங்க. சரியா அட்ராக்ஷன் பயங்கரமா இருக்கு. அது ரிசர்ச் இருக்கா இல்ல கலைச்சிட்டீங்களா? இல்ல, அது அணைச்சிருச்சு. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி செஞ்சதை மட்டும் காட்டுங்களா பார்க்கலாம். எரியாட்டி பாருங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு காட்டுங்க. அதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க, சரியா செய்தியா எடுத்துருது, அதான் உங்க மனசு உறுத்துது. இல்லையா, வெளியில வந்திருக்கோம் கடை. இப்ப ஓஹோ, அப்ப எடுத்து ஏன் போடவும் மாட்டேங்கிறீங்க? எரிஞ்சிட்டு இருக்குது பாரு, அவங்கள காட்டுறாங்களே, ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதுக்கு அக்கறை இல்லையா? போடுறேன் 10 நாளா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒரு நிமிஷத்துல எடுத்து காட்ட வேண்டியது ஏன் இல்ல தாமதப்படுத்துறீங்க? இப்ப நான் வெளியில இருக்கேன். இப்ப வீட்டுல இருந்தாதான் அது பண்ண முடியல, அதுக்காக தான் சொல்றேன். ஏன் 4 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கு? 4 நாளா போடுறேன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை எடுத்து போட்டு ராத்திரி எப்போ வரீங்க தூக்கி காட்டிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு போக வேண்டியதான். நான் கேட்கறப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டா நான் எப்பவோ பாத்துக்கிறேன், எல்லாரும் பார்த்துட்டு. சரி ரைட், உங்களுக்கு தெரியும், செய்யுங்க. சரி, எப்பொருள் யார் யாரு கேட்பணும், அப்பொருள் மேற்பொருள் காண்பது. புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? எப்படி இருக்குமா? தூக்கம் எப்படி வந்துச்சு? கை கால் வலி எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க ஐயா. என்னதானே கேக்குறீங்க? இந்த எலும்பு மட்டும், இந்த எலும்பு வலி மட்டும் இருக்கு ஐயா, மத்தபடி எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. கை இப்படி காட்டுங்க, கை ஆட்டுங்க, இப்படி கையை முறுக்குங்க, கையை திருவுங்க, இப்படி 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 செய்யுங்க, இப்படி இப்படி செய்யுங்க. தொலை இப்படி ஆட்டுங்க, தொலை. தலையை அப்படி ஆட்ட முடியுதா? இப்படி இல்ல. பாருங்க, இடுப்பு வலி என்னாச்சு, கழுத்து வலி என்னாச்சு, எல்லாம் போயிடுது பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தான் தினம் இப்படி சுத்தலாம். வருதுங்களா? நல்லா வருது பாரு இதெல்லாம். அதுதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா, நீங்க போன் பண்ணி எடுத்தேன், அதுக்காக எழுந்துட்டேன். இதுதான் இப்ப எல்லாமே ஒழுங்கா வயிற்று எல்லாமே இப்ப தலை ஒழுங்கா ஆடுது, கை நல்லா ஆடுது. இப்ப தலையை நல்லா சுத்துறீங்க. இந்த மாதிரி வாதம் வந்தா ஒண்ணும் பண்ணவே முடியாது, அப்படியே பிடிச்சுக்க. ஆமா, அசைக்க முடியாம இருக்கும், டைட்டா இருக்கும். இப்ப என்ன செல்ல என்ன ஆயிடுச்சு, எல்லாம் எண்ணெய் போயிட்டு இருக்குது, எண்ணெய் நீருங்கிற எண்ணெய் பசலை போயிட்டு இருக்குது, பசலை போகுது. ரெண்டாவது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வரேன். நல்லா தான் இருக்கிறீங்க. அப்ப எப்ப வாயில கசப்பு போறத கீரையை கடைஞ்சி வச்சுக்க, நல்ல கீரை அருமையா செஞ்சு ஒரு 1/4 கிலோ கீரை உள்ள போயிடணும். கடைசியில் கீரை 1/4 கிலோ உள்ள போயிடணும். சரிங்க ஐயா. அதான் அடிப்படை. அந்த கீரை வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். கீரை நல்ல கடைசியில் கீரை நல்லா வேலை செய்யும். கடைசியில் கீரை நல்லா வேலை செய்யும். அது முருங்கைக்கீரையா இருக்கலாம், உங்களுக்கு எது கிடைக்குதோ, செங்கீரையா இருக்கலாம், ஆரக்கீரையா இருக்கலாம், எந்த கீரை உண்ண தகுந்த எந்த கீரையா இருந்தாலும் சரி. சரிங்க. அப்புறம் வெந்தயக்கீரையா இருக்கலாம், வெந்தயக்கீரை ரொம்ப ருசியா இருக்கும். வெந்தயக்கீரையில எது கிடைக்குதோ, எது
கிடைக்குதோ. தண்டங்கீரை தண்டங்கீரை தண்டுக்கீரை எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கும். தண்டுக்கீரை, பசலைக்கீரை, எத்தனையோ கீரை இருக்கு. கீரைன்னு கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. கீரைன்னு கிடைச்சா வேற வழியே இல்லை. சரிங்க. காளி அடை மரம் இருந்தா முருங்கை மரம் வச்சுக்கோங்க. பக்கத்தால இருந்தா முருங்கை மரத்துக்கு பக்கத்தால முருங்கை மரம் இருக்கு உங்க வீட்டுல, பக்கத்தால எங்கேயாவது? இருக்கு ஐயா, கொண்டாந்து கொடுக்குறாங்க கேட்டா. அவங்க கூட அதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டாவே அடிச்சுட்டு அடிச்சுட்டு முருங்கைக்கீரை அற்புதமான கீரை, பிரச்சனையே எப்பவுமே கிடைக்கிற கீரை. முருங்கைக்கீரை இருக்கு வீட்டுல. ஏன்னா மற்ற கீரையாவது கடைகளுக்கு போகணும். இது அப்படியே இல்லை, எல்லா வீட்லயும் வளர்த்திட்டு இருப்பா. அது கிராம உங்களெல்லாம் பார்த்தேன் கிராம பகுதி கிடைச்சாங்க, நிறைய இடம் இருக்கு, சுப்புரக்கீரை வச்சிருப்பாங்க. அது இருந்தா போதும். அதை வச்சே நம்ம தப்பிச்சிட்டு போயிடலாம். அதை வச்சே தப்பிச்சுட்டு வரலாம். உடலை சுத்தம் பண்றதுக்கு தானே. எப்படி பாத்திரங்களை ஊறப்ப நார் போட்டு தேய்க்கிற மாதிரி தான். பாத்திரங்களை ஊறப்ப சாம்பல் போட்டு நார் போட்டு தேய்ச்சி. இன்னைக்கெல்லாம் இரும்பு கம்பி வந்துருச்சு. இரும்புல விக்குது. அந்த இரும்பைத்தான் சுருளா விக்கிறானுங்க. அது எது? அப்பெல்லாம் நார் போட்டு தேங்காய் நார் போட்டு தேய்ப்பான், தேங்காய் மஞ்சி போட்டு தேய்ப்பான். இப்படித்தான் போட்டு தேய்ச்சிக்கிட்டு தேங்காய் குடுமையை பிச்சு அதை வச்சுக்குவாங்க. சாம்பல் போட்டு வச்சு அதை போய் தேய்ப்பாங்க. அதுதான் அதே மாதிரிதான் நாம இந்த உணவு அதேதான். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், உணவுங்கிற பேர்ல உள்ள தள்ளி, உணவுனா உள்ள தள்ளுறதுன்னு அர்த்தம். நமக்கு சுவையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நமக்கு சுவையும் தேவையில்லை. நம்ம ஆரோக்கியத்துக்கு சுவை எதுக்கு? ஆரோக்கியம் தான் இன்பம், அது சொர்க்கம். அதுதான் சொர்க்கத்துல வாழ்றதை விட்டு போட்டு ஏன் ருசிக்கு அடிமை நரகத்துல ஏன் வாழ பண்ண? ருசிக்கு அடிமை நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீதான் பாருங்க, எல்லாம் போச்சு பா. உங்களுக்கு இன்பம் கிடைக்குதே இல்லையே? இதுதான் எதிலிருந்து நீங்குகிறாயோ, எதிலிருந்து நீங்கிறீங்களோ அதிலிருந்து துன்பம் இல்லை. எதிலிருந்து நீங்குகிறீங்களோ, எதிலிருந்து விலகி போறீங்களோ அதிலிருந்து துன்பம் இல்லை. சொல்லுங்க, எதிலிருந்து நீக்குகிறோமோ அதுல இருந்து துன்பம் இல்லை நமக்கு. இதுதானே உண்மை. ஏன் நம்பிட்டு இருக்கிறீங்க? எது நம்ம நீக்கிறோமோ வேணாம் நீக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு துன்பம் இல்லாம இருக்கு. அதனால இது வள்ளுவர் சொன்னதுதான். இதுதான் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். எதிலிருந்து நீக்குகிறாயோ அதிலிருந்து துன்பம் இல்லை. இதுதான். அப்ப எதிலிருந்து நீங்கிறீங்க? வாய் ருசியிலிருந்து நீங்கிறீங்க. வாய் ருசி ஆசை ரெண்டையும் விட்டுறணும். எந்த அளவுக்கு நீங்க விடுறீங்களோ, இப்ப நான் சொல்லலாம் ஆசை விடு, தோசை விடுன்னு சொல்லலாம். அது நீங்க தான் முடிவு எடுக்கணும். என்னது? அதுல நன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப ரெண்டு விஷயம் நான் சொல்ல போறேன். ரெண்டு விஷயம் சொல்லி நான் முடிவு செய்ய போறேன். இதுல அறிவுன்னு சொல்றாங்க. என்னது அறிவு? நமக்கு ரெண்டு வகையான அறிவு இருக்கு. அதை பத்தி சொல்ற பாருங்க. ரெண்டு வகையான அறிவு இருக்கு. அந்த ரெண்டு வகை அறிவு பார்த்தீங்கன்னா, வெளியில் கேட்கின்ற அறிவு, அப்புறம் நாம் அதை ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிற அறிவுல ரெண்டு அறிவு இருக்கு. பேஜ் நம்பர் சொல்றேன் பாருங்க. நாற்பத்தி 2வது தலைப்பு 216. எடுத்தாச்சு. வெளியறிவு உள்ளறிவு. திருக்குறள் வெளியறிவு பற்றியது. திருக்குறள் வெளி அறிவு பற்றியது. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது தெளிவான அறிவாகும். இதை வெளியறிவு. வெளியிருந்து இப்ப நான் சொல்றேன், வெளியிருந்து நான் கொடுக்குறேன். அதை என்ன பண்றீங்க? இந்த பேச்சுக்கள் என்ன இருக்குது, உண்மை இருக்குதா நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா உள்ள கொண்டு போறீங்க. என்ன? உள்ள மனசுக்குள்ள கொண்டு போறீங்க. அதாவது சென்ற விடத்தால் செலவிடாது தீதோரியை நன்றின்பால் உயிப்பதறிவு. மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மையின்பால் அது செல்லும்படியாக யோசித்து அதை நடத்துவதுதான் உள்ளறிவாகும். இது என்ன அர்த்தம்? இப்போ இது உள்ள வாங்குறீங்க. உள்ள வாங்கிட்டு உள்ள கொண்டு போய் எந்த அளவுக்கு நன்மை இருக்குதுன்னு அந்த பக்கம் திருப்பணும். எந்த அளவுக்கு நன்மை இருக்குதோ அதை பின்பற்றி போகணும்.
அப்போ எந்த ம், அளவுக்கு நன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு மனதை செலுத்தினால் நீங்கள் மேன்மை ம், அடையலாம். இப்ப நான் சொல்றேன் 1000 சொல்லலாம். இதுல எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு பாரு. அந்த நன்மையின் பக்கம் ம், போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது. ம், அப்ப 2 முடிவும் நீங்க தான் எடுக்கணும். முதல்ல பேசுறதெல்லாம் கவனிக்கணும். அதற்கப்புறம் ம். எந்த அளவுக்கு நன்மை இருக்குதுன்னு பார்க்கணும். ஆமா. எந்த அளவுக்கு தீமை இருந்தா ஒதுக்கிட்டு, நன்மை இருந்தா எடுத்துட்டு அதை ம், பின்பற்றணும். அதுக்கு அந்த நன்மை இருந்தால் ம், அதுல தான் மனதை செலுத்தணும். என்னது? ம், மனதை கண்டபடி அலைய விட்டீங்கன்னா தோல்விதான். நன்மை இருந்தால் அதுல ம், செலுத்துங்க. நன்மை இருக்கு. இப்ப நான் ம், சொல்றது நன்மை இருக்குமானால் மனதை அதுல தான் செலுத்தணும். ம், இப்ப எல்லாத்துலயும் நன்மை அடைஞ்சிட்டு வந்ததுன்னா, இப்ப எல்லாத்துலயும் உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு தலையாட்டுறீங்க, கையாட்டுறீங்க, காலாட்டுறீங்க, எல்லாம் நன்மையா நடக்கிறப்போ, அப்ப மனதை எதுல ம், செலுத்தணும்? ஓ, நன்மையின் பக்கம் தான் செலுத்தணும். என்னது? ஆமா. நன்மை பக்கம் தான் இது வரைக்கும் என்ன செலுத்தணும். பண்ணிட்டு இருந்தீங்க? தீமையின் பக்கம் செலுத்திட்டு ம், இருந்தீங்க. மருந்து, மாத்திரை, ம், சாப்பாடு, உணவு, கண்டதெல்லாம். என்னது? ம், ம், இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறவன் யாரும் இல்ல உலகத்துல. இப்ப நான் தான் தொடங்குறேன். இதை கண்டுபிடிச்சிட்டு போய் பல ஆயிரம் ம், ஆண்டு காட்சி வெங்கடேசன் திறந்து விடுறாரு. இப்ப இதை நான் ம், புடிச்சுக்கிட்டு நான் மருத்துவம் பார்க்கறேன். ம், அதாவது மருந்து இல்லாம எதுவுமே மருந்து, அதாவது இது பேரு மருந்து. திருவள்ளுவர் மருந்தே வேண்டாங்கிறப்ப நான் எப்படி மருந்து கொடுப்பேன்? ம், திருவள்ளுவர் மருந்தே வேண்டாங்கிறாரு. மருந்து என வேண்டாவன் ம். யாக்கைங்கிறப்ப நான் எப்படி மருந்து கொடுப்பேன்? பதில் சொல்லுங்க. ஆமாய்யா. மருந்து எப்படி கொடுக்கறது? திருவள்ளுவர் மருந்தே வேண்டாங்கிறாரு. அப்ப நான் திருக்குறள் பேசிட்டு எதுக்கு நான் ம், மருந்து கொடுக்கணும்? ஆமா. நான் சொல்ற அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியுது ஐயா. மருந்து எதுக்கு நமக்கு? ம், ம் 942 மருந்தை கொடுக்காதேங்கிறாரு. மருந்தே வேண்டாங்கிறாரு. ஜீரண ம், நீரை அமைதிப்படுத்திட்டா. ம், ம். மருந்து காலையில வகுப்பு தேவைப்படாது. நடத்தியாச்சுங்க. காலையில 5:30 மணிக்கு வகுப்பு நடத்தியாச்சு. 5:15க்கு. ம். பார்த்தேன் ஐயா. ம் இப்ப 7:30 மணிக்கு நடத்துறது சரி. 6 மணிக்கு கூப்பிட்டு பார்த்து நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் 1:30 ம், மணிக்கு தான் வகுப்பு. வேணும்னா இடையில யாராவது கூப்பிட்டுக்க ம், வேண்டியதா? வேணும்னா ம். யாராவது கூப்பிட்டுக்க நீங்க வேண்டியது. விழித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நீங்க விழித்திருந்தால் ம். வகுப்பு நடக்கும். ஆ, சரிங்க. நான் நாளை காலு கூப்பிட்டா டக்குன்னு அவங்க நாளை காலுக்கு அவங்க வந்துருச்சுட்டாங்க. யாருங்க? அந்த இவங்க பிறை கணினி. முதல் பிறை வந்து கணினி. ஆமா அவங்க ம், நாளை காலுக்கு எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு நாளை காலுக்கு ஆமாங்க நேரத்தை எந்திரிச்சிட்டாங்க. நேற்று 8:15 தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், தூக்கம் வருதுங்கிறாங்க. தூக்கம் வந்து அனுபவிக்கின்றன. தூக்கம் வந்தா ம், தூக்கங்கிறது சாதாரண விஷயமான்னு கேட்கறேன். தூக்கங்கிறது ம். ஆமா. தூக்கம் கிடைச்சங்காட்ட தூக்கம் அந்த அமைதியை தூக்கம் கிடைக்கிறது. தூக்கம் கிடைக்கும் அவன் படுற பாடு இருக்கு. இந்த தூக்கம்ங்கிறது எவ்வளவு இப்ப ம். கரெக்டா நீங்க ஒரு 10 நேற்று இரவு ஒரு 10 மணிக்கு படுத்திருப்பீங்க. இப்ப காலையில 6 மணிக்கு ஆமா. எந்திரிக்கிறேன்னா எவ்வளவு அமைதியான தூக்கம். இந்த மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி எங்க ம், இருந்தது? அந்த தூக்கம்ல எங்க இருந்தது? ம், அப்போ எல்லா நரம்பு மண்டலங்களும், மூளைக்குள் இருக்கிற அந்த மனோன்மணியம் என்கிற சுரப்பும், அது கீழே இருக்கிற ம், ஹைப்போதாலமஸ் என்ற சுரப்பும், பிட்யூரிட்டி என்கின்ற சொல்லக்கூடிய சுரப்பு, அதெல்லாம் 7 நிலைகள். அதெல்லாம் அந்த நரம்பு ம், உள்ளே இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள். மூளைக்கு உள்ள இருக்கிற ம், நாளமில்லா சுரப்பிகள் அப்படியே மூளையில இருந்து கீழே வந்து அப்புறம் கழுத்துக்கு வரும். அப்புறம் நெஞ்சு பகுதிக்கு ம், வரும். அப்படியே இனப்பெருக்க மண்டலம், ஆணுக்கான இனப்பெருக்கம், பெண்ணுக்கான இனப்பெருக்கம் வரைக்கும் அது உள்ள மறைஞ்சு உள்ள போகுது. இதெல்லாம் ஒழுங்காகுது. ம், இதெல்லாம் ஒழுங்காகின்ற பொழுது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்துருது. ம், எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல வந்துருது. எல்லாமே ம். கட்டுப்பாட்டுல வருது. பாருங்க, கை கால் அசைக்கிறீங்க. முந்தியெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல கிடையாது. நீங்க நினைச்சா கூட அசைக்க. இப்ப ம், எல்லாம் நினைச்சு அசைக்கிறீங்க. ம், காலை தூக்குறீங்க. 1 லிட்டர் பாட்டில் தூக்கி எத்தனை பேர் பார்த்திருக்காங்க? உங்க வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க. என்னடா இந்த ம், அதிசயம் நடக்குது அப்படி. அதிசயம்லாம் கிடையாது. இது உண்மை. என்னது? ம், இதுதான் உண்மை. அதிசயம் சொல்லி ஏமாத்துறதால இங்க கிடையாது. அதிசயம்னு சொல்லவே கூடாது. இது உடம்பு ம், தன்னை குணமாக்கிட்டு நீங்க நீண்ட காலம் ம், வாழ்றீங்க. அந்த இறப்பை வந்து ம், தேவையில்லாம பண்ணிடுறீங்க. ம், ம், இறப்பை தேவையை அது கண்டுக்கிறது இல்ல. இறப்பை பசி நேத்து கூட கேட்டாங்க. 8:30 மணிக்கு பசிக்குது. பசிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை. ஒன்னும் சாவலாம் வராதுன்னு ம், படுத்தாங்க. எனக்கு நல்லா இருக்குதுங்க. அதுதான் புரியுதா என்ன? பசிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ம், பசிங்கிறது சும்மா அது பல லட்சம் ஆண்டு சும்மா இருக்குது. என்னது? ம், ம், நகை மேல வளர்ற ம். மாதிரியும் முடி மேல வர்ற மாதிரி சும்மா இருக்குது. முடி வெட்டினா எப்படி சாகிறது இல்ல. கண்டுக்காமட்டாலும் ம். சாகிறது இல்ல. ஆமாய்யா. கண்டுக்காமட்டாலும் முடி வளர்றனால நீங்க வெட்டிட்டே ம், இருக்கிறீங்க. பெண்கள் எங்க முடி வெட்டுறாங்க? ம், ஆண்களும் சரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ம், பெண்கள் இல்ல. அப்படியே ம், விட்டுற வேண்டியதுதான். ம், சும்மா ஸ்டைல் பண்றதை வெட்டிட்டு கிடக்குதுங்க. ஸ்டைல் பண்றதுதான் வெட்டிட்டு கிடக்குது. ம். வேட்டைக்கு கொண்டது. ஆ, ஆடு மாடு நம்ம முடி சரைச்சிட்டே இருக்குது. அல்ல சும்மா எல்லாம் ம், ஏமாத்துற வேலை தான். என்னது? ம், நான் கூட மொட்டை ம். அடிச்சிருக்கிறேன். இது ஒரு ஏமாத்துற வேலை. எனக்கு வசதியா இருக்குதுங்க மொட்டை அடிச்சுக்கிறேன். எவன்டா ம், ஏன் முடி வச்சுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு பேனை பிடிச்சிக்கிட்டு அப்படி நான் என்ன பண்ணேன்? அப்படி நம்ம ம், ₹1 எனக்கு வந்து மொட்டை அடிக்கிறது எவ்வளவு ரூபாய் செலவு? எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு 2 ம், ரூபா தான் செலவு.
ம், ம், 2 ரூபாயில மொட்டை அடிச்சுக்கிறேன். எத்தனை ரூபாயில? ம். 2 ரூபாயில. இவன் மொட்டை அடிக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவு பழனி போறான். இவன் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ம். எங்க போறான்? அங்க வர திருப்பதி போய் 2000 செலவு பண்ணி நாசமா போறான். இங்க பழனி போய் நாசமா போறான். நான் இங்க வீட்டுக்கு வந்து 1 ரூபாய் டொயனா முடிஞ்சு போச்சு. அழகா மூளன்னு இருக்கு. ம். அவ்வளவு வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ம். சுத்தமா இருக்கும். பேன் பிடிக்காது, ஒண்ணும் பண்ணாது. கழுவுறது, குளிக்கிறது, இப்படி என்ன சோப்பு இல்லாம குளிச்சுக்கிறது. என்ன இதெல்லாம் என்னுடைய சௌகரியம். இது எனக்கு வந்து சௌகரியமா இருக்கு, ம். சுறுசுறுப்பா இருக்குது. அவ்வளவு. இல்லாட்டா அதை சொரிஞ்சிட்டு இதெல்லாம் வந்து நாம இப்ப நம்ம வசதிக்கு நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம வசதிக்கு நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு தொந்தரவு, உங்க உயிருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் தொந்தரவு இல்லாம இருந்தா சரி. ம். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீங்க யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நமக்கு சின்ன அளவு இருந்தா போதும். சின்ன அளவுக்கு அந்த தேவை இருந்தா போதும். அந்த சின்ன தேவையில நம்ம உயிரை காப்பாத்திக்கிறோம். சின்ன தேவையில உயிரை தக்க வச்சுக்கிறோம். ம். ம். அதான் விஷயமே. இதை பத்தி நான் விரிவா நீங்க இதை நல்லா நல்லா சிந்திச்சுட்டு வரணும். அதாவது இந்த வெளியறிவு உள்ளறிவு நல்லா சிந்திச்சுட்டு வரணும். சரிங்களா? சிந்திச்சுட்டு வாங்க. மறுபடியும் நம்ம 1 மணிக்கு 1:30 மணிக்கு பேசுவோம். சரிங்களா? இடையில ஏதாவது சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு கேளுங்க, நான் பேசுறேன். வச்சுட்டுங்களா? நன்றி. சரிங்க. நன்றிங்க.